சுக்கிர பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் நீங்கும். பெண்களால் ஆதாயம் காட்டுது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உங்க வீட்ல தங்கச்சிங்க யாராவது இருந்தா, அக்கா, தங்கச்சிங்க இருந்தா அவங்களால ஒரு ஆதாயம் காட்டுது. மனைவியால ஆதாயம் காட்டுதுங்க ஐயா. இதெல்லாம் வந்து நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு கேட்டத வாங்கி பொறந்த பொண்ணுங்கள வீட்டுக்கு வர வச்சு, ஒரு துணிமணிய எடுத்து குடுத்தீங்கனாக்கா, அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். உங்களுடைய சுக்கிரன் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குதுன்னா, மனைவி கிட்டயும், பெண்கள தங்கச்சிகிட்ட தான் இருக்குது. அதனால நீங்க இவங்க 2 பேரையும் நீங்க பயன்படுத்துனீங்கனாக்கா, அவங்க கேட்ட துணிமணி மனைவிக்கும், தங்கச்சிங்களுக்கு வேண்டிய துணிமணிய குடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துனாக்கா, அந்த மாதத்தில உங்களுக்கு பண வர கஷ்டமே இருக்காதுங்கய்யா. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க ராசிக்கு வந்து இத பயன்படுத்திக்கங்கய்யா இத. இளமையான மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயசானவங்களா இருந்தாலும் சரி, முதியவர்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு ஆயுசுக்கு எந்த ஒரு கண்டமும் இப்ப கிடையாதுங்கய்யா. அதனால தைரியமா எங்க வேணாலும் போலாம், வரலாம். நெடுதூர பயணம்லாம் காட்டுது உங்களுக்கு. நெடுதூர பயணம்லாம் வந்து 6 நல்லா வந்து ஒரு வருமானத்த தான் காட்டுது. லாபகரமா தான் இருக்கும். நீங்க தைரியமா வெளியூர் பயணம் போயிட்டு வரலாம். நேரங்காலம் பார்த்து புறப்படும்போது எங்க வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா, வேறம்னா இந்த ராகுகாலம், ஏமகண்டம் இதெல்லாம் பார்த்து நீங்க புறப்படுங்க ஐயா. அது வந்து குடும்ப லாபத்த குடுக்கும். ஓரையில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஓரையில நீங்க போனீங்கன்னா, எல்லாமே வெற்றி கிடைக்குங்கய்யா உங்களுக்கு. குரு வாழ்க குருவே துணை. அக்டோபர் மாதம் 2024க்கு உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம். ரிஷப ராசி இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? நீங்கள் அதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்வதாம். கோச்சார ரீதியான பலன். ரிஷப ராசியில் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் அமர்ந்திருப்பதால் ஆரம்பத்தில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பார். பண கஷ்டங்களை, தட்டுப்பாடுகளை கொடுப்பார். ஆனால் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாகவே வழிநடத்தி செல்வார். முதல் ஒரு வாரம் தான் உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய பண கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் அவர் வக்கர நிலை அடையறதுனால 118 நாள் அவர் வக்கர நிலையில் இருப்பார். அந்த 118 நாள் வக்கர நிலை இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து வர வேண்டியதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு. அதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல சிறப்பு மாற்றத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். ஆரோக்கியத்தில் நல்லது நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுக்கு துணை புரிவார்கள். பக்க பலமாக இருப்பார்கள். ரிஷப ராசியில் என்பது ஒரு பெண்களால் உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் கிடைக்க வேண்டிய ஒரு ராசி உங்களுக்கு. ஆள் அழகாக இருப்பீர்கள். உங்களை யாராவது பார்த்தாலும் அப்படியே ரொம்ப கவர்ச்சி வசப்படுவீர்கள். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட விரும்பி வந்து பேசுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு அழகான முகம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இனி எப்படி இருக்கும் வரும் காலங்கள் என்பதை பார்த்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு வந்து அடுத்து குடும்ப சூழ்நிலைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெருசாக போய் முடியும். அதனால் குடும்பமான அளவில் யோசித்து நிதானமாக யாரிடத்தில் பேசுங்கள். அன்பை காட்டுங்கள். அன்பு காட்டுவதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும். அதனால் அன்பாக பேசுங்கள். குடும்பத்தில் வந்து பெரியவர்களை மதித்து நடங்கள். வீட்டில் இருக்கும் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறதோ அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க நீ மேலேங்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு குரு குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் வந்து ஒரு 20ஆம் தேதி வரையில் இருக்குங்க ஐயா. லாஸ்ட் 10 நாளுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து இடம் மாறுறாரு. இடம் மாறும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு 20 நாள் 18ஆம் தேதி வரையில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்க, பக்குவமாக பேசுங்க நீங்கள். அதுங்களா. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய பங்காளி உறவுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, பங்காளி உறவுகளாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு சமநிலையில் தான் இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு சமநிலை இருக்கிறதுனால வந்து பெரிய அளவு பாதிப்பு கிடைக்காது. பங்காளி உறவுக்கு, பழகிறவங்களோட உறவு இதெல்லாம் ஒரு சமநிலையில் தான் வருங்க ஐயா. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து யோசனை பண்ண கவலைப்பட வேண்டியதாக இல்லையா உங்களுக்கு. அடுத்து இருந்து இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அசைய சொத்து, அசையா சொத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. அதே மாதிரி தண்ணி வளம் நல்லா இருக்குங்க ஐயா. நீர் வளம் நல்லா இருக்குங்க ஐயா. நீங்கள் ஏதாவது போர் பண்ண ரிஷப ராசின்னு நினச்சிங்கனாக்கா, கிழக்கு உங்கள் இடத்துல வந்து கிழக்கு திசையில், வடகிழக்கு திசையில் நீர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வளம் கிடைக்குங்க ஐயா. அதனால் வந்து அதை தான் இருந்தால் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது ஆரோக்கியம் குழந்தைகளால் வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் காட்டுது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதன் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் நல்ல ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி தாய்மான் உறவு அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன கேது வந்து கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதம் கடைசியில் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. நண்பர் உறவு, தாய்மாமா உறவு, அது அப்பாவால் உறவு, அது இதுவரை கிடைக்காத அந்த உறவு 15ஆம் தேதி பிறகு அப்பாவால் தான் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஐயா. அதனால் வந்து நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து கொஞ்சம் உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். அதனால் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடந்துங்க. அதாவது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசுல பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்கள் சேர்ந்து கெட்டு போயிடுவாங்க. கூடுமான வரையில் வந்து இந்த கேம் விளையாடுவாங்க பசங்க. தொழில் கம்யூனிகேஷன் இருக்கிறதால புதன் வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கிறதுனால படிப்பையும் கொடுப்பாரு. படிப்பு கெடுக்கிற சூழ்நிலையும் வருவார் பசங்களுக்கு. பசங்களுக்கு கெடுக்கிறது எப்படி கெடுப்பாருனாங்க, அந்த கேம் விளையாடுறது, பசங்களோட சேரத்து,
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து பார்த்துக்கினா நல்லா இருக்குங்க ஐயா. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாலும் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. அதே மாதிரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து, தட்டி கொடுத்து, பிள்ளைகளோட அன்பா, பாசமா இருந்து, அவங்க கேட்கறத வாங்கி கொடுத்து நீங்க பயன்படுத்திங்க. பிள்ளைகளோட வந்து குடும்பமான அளவில் அவர்கள் போக்கிலே விட்டு பிடிங்க ஐயா. சண்டை போட்டுங்க, எதிர்த்து பண்ணாதீங்க ஐயா. அதனால் வந்து ரிஷப ராசியார்களும் குடும்பமான வரையில் நல்லதாக நடக்கும் பிள்ளைகளால். அப்புறம் பிள்ளைகளை பிறகு அதுவும் வந்து அடுத்து வந்து பண கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பண கஷ்டம் நீங்குதுங்க ஐயா உங்களுக்கு. சுக்கிர பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் நீங்கும். பெண்களால் ஆதாயம் காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் வீட்டில் தங்கச்சிங்க யாராவது இருந்தால், அக்கா தங்கச்சிங்க இருந்தால் அவங்களால ஒரு ஆதாயம் காட்டுது. மனைவியால் ஆதாயம் காட்டுதுங்க ஐயா. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். அவங்க கேட்டதை வாங்கி பிறந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு வர வச்சு ஒரு துணிமணியை எடுத்து கொடுத்தீங்களாக்கா அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய சுக்கிரன் ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா மனைவி கிட்டேயும் பெண்களை தங்கச்சிக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் இவங்க 2 பேரும் நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்கா அவங்க கேட்ட துணிமணி மனைவிக்கும் தங்கச்சிங்களுக்கு வேண்டிய துணிமணியை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தினாக்கா அந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் வர கஷ்டமே இருக்காதுங்க ஐயா. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து இதை பயன்படுத்திக்கங்க ஐயா. இதை ஒரு அனுகூலமான இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்துலேருந்து பார்த்தோம்னா வந்துக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த குடல் சம்மந்தப்பட்டது அஜீரண பிரச்சனைலாம் கொஞ்சம் வருங்க ஐயா. அதனால் உடம்புல வந்து ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்துக்கங்க. நல்லா வந்து இரவில் நல்லா தூங்குங்க. ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்காதுங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கும் வந்து குறைபாடாக இருக்குது. அதனால் வந்து நல்ல நைட்டில் வந்து படுக்கும்போது நல்ல ஜீரணமாகிற உணவாக சாப்பிடுங்க. அப்படி இல்லைனாக்கா பழம் ஏதாவது ஒரு பழம் எடுத்துன்னு சாப்பிடுங்க ஐயா. அப்போ வந்து இந்த ஜீரண கோளாறு வராது உங்களுக்கு அதனால் வந்து அது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க ஐயா. அதே மாதிரி வந்து இந்த ஆயுள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த ஆயுளாலும் எந்த பிரச்சனை பங்கம் எதுவும் இல்லைங்க. எல்லாமே நீங்கிடுச்சு. ஒரு 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு ஆயுசு கெட்டி ஆயிடுச்சுங்களா. எந்த குறையில் இப்போதைக்கு எந்த ஒரு உயிர் ஆபத்து எதுவும் கிடையாது. நடுத்தர வயசு இருக்கிற மொத்தம் ஆயுசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நடுத்தர வயசு ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க. எந்த குறையும் கிடையாது. சின்ன வயசில் அவங்களுக்கு கண்டெல்லாம் நீங்கிடுச்சுங்க. விளையாடுற பசங்களாம் மொத்தம் அவங்க சின்ன வயசில் கண்டெல்லாம் நீங்கிடுச்சு. அதனால் வந்து நடுத்தர வயசு இளமையான மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயசானவங்களாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு ஆயுசுக்கு எந்த ஒரு கண்டமும் இப்போ கிடையாதுங்க. அதனால் தைரியமாக எங்கேனாலும் போகலாம் வரலாம். நெடுதூர பயணம்லாம் காட்டுது உங்களுக்கு. நெடுதூர பயணம்லாம் வந்து 6 நல்லா வந்து ஒரு வருமானத்தை தான் காட்டுது. லாபகரமாக தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக வெளியூர் பயணம் போயிட்டு வரலாம். நேரங்காலம் பார்த்து புறப்படும் போது எங்கே வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா வேறுனா இந்த ராகுகாலம் ஏமகாண்டம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் புறப்படுங்க ஐயா. அது உங்களுக்கு குடும்ப லாபத்தை கொடுக்கும். ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே வெற்றி கிடைக்குங்க ஐயா உங்களுக்கு. உங்களுக்கு ஓரை பார்க்க தெரிஞ்சால் சுக்கர ஓரையில் பயணம் செய்யுங்க. இல்லை அந்த சுக்கர ஓரையில் ஒரு வேலை ஆரம்பிங்க. உங்களுக்கு அது குடும்ப லாபத்தையே கொடுக்கும். அதனால் சுக்கர ஓரையை எப்போ கையில் கெட்டியாக பிடிச்சிங்க ஐயா நீங்கள் ரிஷபராசி நேயர்கள். அதே மாதிரி குலதெய்வத்துன்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தை வந்து ஆல்ரெடி ஆடி மாதம் நீங்கள் எல்லாமே பொங்கல் கும்பிட்டுருப்பீங்க. தெய்வம் வந்து வழிபாடு இருக்குது. தெய்வம் வீட்டில் இருக்குதுங்க ஐயா. வீட்டுக்குள்ளே கவுளி சொல்லுது பாருங்கள், அழகாக உள்ளே சொல்லுது. கவுளி சொல்லுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசை சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் நோட் பண்ணி வைங்க. தெற்கு திசை சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து தெய்வம்லாம் அருள் இருக்குது, எந்த குறையும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு பண்ணணுன்னாக்கா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நாள் பெருமாள் அப்படி இல்லை பக்கத்தில் அம்மன் கோயில் 2 வழிபாடு பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். ஒரு சில தடைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. அந்த தடைகளை நிவர்த்தி ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து மாவாளி அமாவாசை வருது. முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. அங்கே தட்சிணை வைங்க, ஐயருக்கு தட்சிணை வைங்க. இதெல்லாம் வந்து சில தோஷங்களை நீக்கும், சில தடைகளை நீக்கும். அதனால் வந்து ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் முன்னோர்களும் தர்ப்பணம் கொடுங்க ஐயா. அதனால் முன்னோர்களும் வழிபாடுங்க ஐயா. ஜீவசமாதி போகலாம் நீங்கள். ஜீவசமாதி வழிபாடுகள் சிறப்பாக இருக்குது. அதனால் உங்கள் அருகாமையில் ரொம்ப தூரம்லாம் எதுவும் போயிடுங்க. பக்கத்துலேயே நமக்கு எல்லா பரிகாரத்துள்ள ஸ்தலங்களும் பக்கத்துலேயே நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் செலவு பண்ணி ரொம்ப லாங் எதுவும் போக வேண்டாம். நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஜீவசமாதி பெருமாள் கோயில் போங்க. ஒரு விளக்கு போடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு விளக்கு போட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு. அருமையாக எல்லாமே நல்லதே நடக்குங்க ஐயா. அதே மாதிரி தொழிலுன்னு வந்தோம்னா வந்து வேலை தேடி இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. நீங்கள் வந்து அதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்களா யூனிஃபார்ம் போடாத வேலை ஏதாவது தேடுற மாதிரி இருந்தால் அது உடனே கிடைக்குங்க ஐயா. அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரவாரில் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க ஐயா வேலைக்கு. அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட வேலைக்கு முயற்சி பண்ணாதுங்க ஐயா. யூனிஃபார்ம் போட்ட வேலை உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வீணு தான், டைம் வேஸ்ட் ஆகும். அது வந்து தாமதமாக தான் கிடைக்கும். அதனால் வந்து யூனிஃபார்ம் போடாத வேலை நீட்டாக வேலை இப்போ ரெவன்யூ ஆஃபீஸு, டிபார்ட்மெண்ட்டு, பேங்க்கு வேலை, ஃபைனான்ஸுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலை செய்யலாம். நீங்கள் ஃபைனான்ஸ் செய்யலாம், நீங்கள் கொடுப்பல் வாங்கல் வச்சுக்கலாம். நீங்கள் சொந்தமாக வந்து இல்லை அந்த மாதிரி நிதி நிறுவனத்தில் போய் வேலை செய்யலாம், ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்யலாம், கவர்மெண்ட் வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு அதெல்லாம் வேலை கிடைக்குங்கய்யா. வேலை தேடிட்டு இருக்கீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்டேட் போடுறது தான் குரு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரில் அப்டேட் பார்த்து போடுங்க. கண்டிப்பாக அது போடுற வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வயதானவர்கள், குடும்பத்தில இருக்கும் பெண்களுக்கு, ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் வந்து ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பா இருக்குங்கய்யா. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுது. அது எல்லா குடும்பத்திலும் வரதுதாங்கய்யா. அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு இல்ல. அதனால நல்லபடியா வழி நடத்தலாம் நீங்க. அதேமாரி தொழில் லாபமும் பார்த்தீங்கன்னா, தொழிலில் வேலை செய்ற ஆளுங்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்கய்யா. வேலை செய்றவங்கள நல்லா கவனிச்சுக்கங்க. அன்பா வச்சுக்கங்க, கவனிங்க. அவர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு லாபத்த அதிகமா ஈட்டி குடுப்பாருங்கய்யா. அதெல்லாம் எந்த குறையே கிடையாதுங்கய்யா அது. பாத்து அதே மாரி அந்த வண்டி ஓட்டுறவங்க, ராகு டிரைவிங் வேலையில இருக்கிறவங்க, கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கலாங்கய்யா இந்த மாசத்துல. அதே மாரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு தொழில்ல வந்து ஏதாவது தடைப்படுதுனாக்கா, அது வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் காட்டுதுங்க. தொழில் தடைய வந்து நீங்க வந்து பாம்பு அடிச்சிருக்கலாம். அதோட தோஷம் வந்து தொழில தடை பண்ணுதுங்கய்யா. தொழிலால பிரச்சனை வந்திருக்கணும் உங்களுக்கு. வந்து நீங்கி இருக்கும். நண்பர்களால் வேலை செய்யறதுல நண்பர்களால பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் வந்து ரிஷப ராசியில இப்ப நடந்திருக்கு. இது வந்து பாம்பால வந்த தோஷம் தாங்கய்யா. பாம்பு அடிச்ச தோஷம் இருக்குது. அதனால வந்து அது வந்து நிவர்த்தி பண்ணீங்க. புத்துக்கு வந்து பால் ஊத்தி வழிபடுங்க. அப்படி இல்லனாக்கா அரச மரத்தில சர்ப்பசாலை வச்சிருப்பாங்கல்ல, அது உங்க கையாலேயே கூட நீங்க பால் அபிஷேகம் பண்ணலாம். அது இன்னும் சிறப்பா இருக்குங்கய்யா. அது கூட செஞ்சு பாருங்க. மேலும் மேலும் உங்களுக்கு இந்த ராசி நல்லா அருமையா, அழகா நீங்க முன்னேறலாம் நீங்க. அதே மாரி வந்து விரையும் வீண் செலவுன்னு பார்த்தா உங்களுக்கு யாரால வருதுன்னா, வீண் செலவு வந்து பார்த்தா சகோதர உறவுலயும், பங்காளி உறவுல நெறைய வீண் செலவு வருதுங்கய்யா. தம்பிக்காக நெறைய செலவு செய்வீங்க நீங்க. அதனால வந்து நீங்க எதுவும் பலன் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. எதிர்பார்க்காம பலன் செய்யலாம் தம்பிக்காக. தம்பிக்காக பலன் செய்யும்போது அது உங்களுக்கு பிற்காலத்தில உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ஐயா. அதனால விரைய செலவு வந்து அதுவும் எடுக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வீண் செலவு காட்டுதுங்க ஐயா. ஹாஸ்பிட்டல் செலவு வருது. இல்ல உறவினருக்காக ஹாஸ்பிட்டல் படுத்திருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க வந்து போய் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க ஒரு புத்து வழிபாடு சிறப்புங்க ஐயா உங்களுக்கு. அருகாமையில கோயில் வழிபாடு பண்ணலாங்க ஐயா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் மறுபடியும் ஆட்சிக்கு 11ஆம் தேதி வராருங்க ஐயா உங்க ராசிக்கு. வரும்போது அப்போ வந்து இன்னும் மேலும் சிறப்பா தான் குடுப்பாரு. வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனை தரவே மாட்டாரு. உழைக்காம வர பணம் எதா இருந்தா, வெளியில குடுத்த அந்த பணம் எதா இருந்தா, அதெல்லாம் கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அத வாங்கி நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். புதுசா இப்போ ஏதாவது யாருக்காவது கடன் கேட்டா, கடன் குடுக்கறதுக்கு இப்போ இந்த மாசம் அவார்டு பண்ணுங்க ஐயா. அவார்டு பண்ணிட்டு வர வேண்டிய காசு மட்டும் வாங்கிக்கலாங்க ஐயா. நண்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நண்பர்கள் நல்லா இருக்கு. படிக்கிற பசங்களுக்கு நல்லா இருக்கு. வேலை தேடுற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு இருக்கும் பெண்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்தோன்னா, குரு பகவான் நல்ல நிலையில வரதுனால கண்டிப்பா வரன் வருங்க ஐயா. ஆண்களும் சரி, பெண்களும் சரி வரன் கண்டிப்பா வரும். அப்படியே சப்போஸ் தள்ளி தள்ளி போகுது என்னன்னாக்கா, கல்யாணத்துக்கு உங்க ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால, கூடுமான வரை நீங்க வேணா வேலூர்ல வந்து விருப்பாட்சிபுரம் சாய்நாதபுரத்தில குரு பகவான் கோயில் இருக்கு. ஒரு முறை அங்க போயிட்டு, அவர் நேரா அவருடைய பார்வை உங்க கண் மேல உங்க மேல படுற மாரி நேரா நின்னு வழிபடுங்க. ஒரு விளக்கு போட்டு வாங்க. கண்டிப்பா வந்து அது நடக்குங்க ஐயா. அது உங்களுக்கு கல்யாண வேலை கண்டிப்பா கூடி கொடுக்கும். அதனால வந்து நீங்க வந்து குரு பகவான வழிபடுங்க ஐயா. மேலும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு சிறப்பாவே இருக்குது. 70% ஆதாயமா இருக்கிறது. அதனால பார்த்து நடந்துங்கய்யா. ஓகே. நன்றி, வணக்கம்.